இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜேஇஇ மெயின் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பாஸ்ட் அச்சீவர்ஸ் கொஸ்டின் இன் ஃபிசிக்ஸ். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர், கரண்ட் வந்து 10 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து 2 × 10⁻³ மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு சம்மில் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். I = NEAVD, அதாவது கரண்ட்டுக்குரிய ஃபார்முலா. I = N வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், E வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், A வந்து ஏரியா, VDங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஐயோட வேல்யூ கரண்ட் ஆம்பியர் 10 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ N இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு 1.6 × 10⁻19 இன்ட்டு ஏரியா வந்து 5 × மில்லிமீட்டர் ஸ்கொயர். மில்லிமீட்டருக்கு வந்து நம்ம 10⁻³ போடுவோம். இப்போ இங்கே வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அதனால் 10⁻6 இன்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து 2 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 10 பவரெல்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். 10⁻19 -6 -3 n × 1.6ஐயும் 5 × 2 வந்து 10. இப்போது 1.6ஐயும் 5ஐயும் நம்ம இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 8.0 கிடைக்கும். இந்த 8.0வோட நம்ம 2 மல்டிபிள் பண்ணால் 16.0 கிடைக்கும். 10 = N × 16 × 10⁻19 -6 -3. இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், -28ன்னு கிடைக்கும். இந்த -28 இந்த சைடு கொண்டு வரும்போது +28 மாறிடும். அப்போ 10 +28, 10 டிவைடட் பை இங்கிட்டு மல்டிப்பிளில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது டிவைடராக மாறும். அப்போ 10லேருந்து 16 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.625 × 10 +28 Nன்னு கிடைக்கும். இப்போ +28 நம்ம 25 மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம டாட் வைப்போம். அப்போ 625ன்னு எழுதுவோம். இந்த சைடு வந்து புள்ளி வரும், அதனால் 625 × 10⁻25. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இங்கே எழுதியிருக்கோம், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈச் கியூபிக் மீட்டர் ஆஃப் த வயர் இஸ் 625 ×